அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு தாராளமான பண வரவு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்க போகுது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு உரிய சிகிச்சை உடனே எடுத்துக்கிறது நல்லது. நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அலட்சியம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீண் செலவுகள் ஏற்படாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். இப்படி மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்போ உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்படுது. அதனால் மனதில் தெளிவு கண்டிப்பாக பிறக்கும். பணிகளை முழு ஈடுபாட்டோடு செய்து அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் உங்களுக்கு கடுமையாக உழைத்தால் மட்டும்தான் ஓரளவாவது லாபம் எதிர்பார்க்க முடியும். தேவையான உதவிகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய பண வரவு இருக்கிறதால மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க. வேலைக்கு செல்றவங்க அலுவலகத்தில் சின்ன சின்ன சலுகைகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வழிபட வேண்டிய தெய்வமாக உங்களுக்கு மகாவிஷ்ணு சொல்கிறாங்க. மகாலட்சுமி இப்போ மகாவிஷ்ணு வழிபடும்போது கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை பெறலாம். இதே போல் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிருக சிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சஞ்சாரம் உங்களுக்கு எதிர்ப்பினை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலையில் சங்கடம் ஏற்படலாம். கேது பகவானால் எடுத்த வேலை முடியும். வியாபாரம் தொழிலில் வருமானம் கூடும். சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு செல்வாக்கு உயர்த்துவார். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாக உயரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குருவர்களால் திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு வாசல் அப்படிங்கிற கனவு எல்லாமே நிறைவேறும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம குருவால் அலைச்சல் உண்டாகலாம். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகலாம். ஒரு சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு ஏக்கம் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு பலன்கள் பெறக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இதோட மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சில இடங்களில் வேலைகளில் சிரமம் இருக்கலாம். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக இருக்கலாம். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் பெருகி வருமானம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி குதூகலம் உண்டாகலாம். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். சரி, உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உயர்வான நிலை ஏற்படுங்க. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உண்டாகலாம். பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும். பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகளை சரி செய்யறதுக்கு கடுமையாக வேலை செய்யலாம். மேலும் கலைத்துறையினருக்கு சினிமா வாய்ப்புகளில் அதிகமாக மகிழ்ச்சி அடைவாங்க. புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாகவே இருக்கும். 1-2 முறை யோசித்து செய்கிறது மட்டும் நல்லது. சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 9ல் ராகு இருப்பதால் உங்களுக்கு 9ல் ராகு இருக்கிறதால பூர்வீக சொத்துல பிரச்சனை உண்டாகலாம். எச்சரிக்கையாக புதிய முதலீடுகளை செய்கிறது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யறதுக்கான காலகட்டமாகவும், தொழில் மற்றும் உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உயர்வான உங்களுக்கு பலன்கள் பெறக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இருக்கார். சிவபெருமானை வழிபடுறது இப்போ உங்களுக்கு மிகவும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பெரிதாக எதற்கும் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் இத்தனை நாள் காத்திருந்த விஷயம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் நெருக்கடி நிலை நீங்கி போகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தள்ளி போடுறது நல்லது. உங்களுக்கு நன்மை நிறைய உண்டுங்க. பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும்.
தொழில் வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய அனுசரித்து போகிறது நீங்கள் நல்லது. லாபம் குறைவது போல இருந்தாலும் பணம் வரத்து உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு வீணாகலாம். மேலதிகாரிகளிடத்தில் அனுசரித்து போகிறது நல்லது. சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களிடம் கோபமாக பேசுறது தவிர்க்கிறது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவரை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி பயிற்சி நல்ல அவங்களோட நலனை நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்க. உங்களுடைய உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்திலுமே நெருக்கடியான நிலை உண்டாகலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் உண்டாகலாம். மிருகசிரிஷம் 3வது மற்றும் 4வது பாதத்தில் வரும்போது மன அமைதி உங்களுக்கு பாதிக்கும்படியான சூழ்நிலை இருக்கும். திடீர் செலவு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். சக மாணவர்களோடு அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடையூறுகளும் உங்களுக்கு விலகி போகும். எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக நல்ல மதிப்பு பெறுவீங்க. உங்களுடைய கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து செல்றவங்க கூட உங்களை மீண்டும் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை நீங்கள் சிரமமின்றி செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்க முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும், குடும்பம் சுபிட்சம் அடையும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மேலும் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே நல்ல ஒரு பலனாகவே அமைய போதுங்க. அதில் குறிப்பாக அலுவலகத்தில் வேலை உங்களுக்கு சரளமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மதிப்பும் செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்காக செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய கடுமையாக உழைக்கக்கூடியதாக இருக்கும். கலைத்துறையினருக்கு திறமையை வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. புதிய முதலீடுகளில் வெற்றிகரமாக நீங்கள் இறங்கலாம். மேலும் உங்களுக்கு நன்மை தீமை கலந்த பலன்கள் கொண்டு வரக்கூடியதாக இனி வரக்கூடிய பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நிதானம் தவறி எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை நீங்கள் மிக எச்சரிக்கையாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர் இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்திலுமே சிறப்பான பலன்களே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, வேலை பார்த்து வரக்கூடிய அன்பர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் பணிகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்காமல் தாங்களே செய்வது நல்லது. சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு உண்டு. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படுத்துவதற்கு இல்லை. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளுக்காக அதிகம் பாடுபட வேண்டியது இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள்லாம் இனி வரக்கூடியதாக உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இப்படி உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலவையான பலன்களே இருக்கக்கூடியதாக இருந்தாலும் மிகவும் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கொண்டே இருக்குது. இனிமேல் எல்லா வீடியோவுமே நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதே போல் உங்களுக்கு மேலும் ராசிக்கான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.